இந்த ஒரு ஹேர் பேக் உங்களோட ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணி எவ்வளோ ட்ரைனஸ் இருந்தாலும் சரி அதையும் மாற்றி உங்களோட ஹேருக்கு ஷைனிங் லுக்கு கொடுக்கும். உங்கள் முடியான நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம ஷைனிங்கை கொடுத்து உங்கள் ஹேருக்கு ஸ்ட்ரைட் லுக்கையும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற 30 days ஃப்ளாக்ஸீட் ஹேர் க்ரோ சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8வது ஹேர் பேக். இன்னைக்கு நம்மளுக்கு டே 21. ஸோ இன்னும் ஒரே வாரத்தில் நம்மளோட சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால இந்த ஹேர் பேக்கை நம்ம ஹேர் க்ரோத்துக்காகவும் முடியோட ஷைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட முடி இருந்ததுக்கும் இப்போ நம்மளோட முடி இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷைனிங்காக நல்ல ஒரு ஸ்ட்ரைட் லுக்கில் இருக்கும். எனக்கு இருக்கிற மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோட ஹேர்லாஸ் டோட்டலாகவே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. உங்களோட ஹேர்லாஸ் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஹேர் பேக் நம்மளோட ஹேரை நல்ல நேச்சுரலாக வளர வைக்கும். அதே மாதிரி உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஆசைப்படுறது ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் ஆகணுன்றது தான். ஆனால் அப்படி வளர்ற முடியை வளரும் போதே நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காகவும் முடியோட ஷைனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 இல்லை 2 இல்லை, இந்த சேலஞ்சில் கிட்டத்தட்ட நம்ம 8 ஹேர் பேக் போட்டிருக்கோம். இந்த 8 ஹேர் பேக்குமே மெயின் இன்க்ரீடியண்ட்டாக ஃப்ளாக்ஸீட் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹேருக்கு ஸ்ட்ரைட் லுக் கிடச்சிருக்கும். அதே மாதிரி ஷைனிங்கும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் போடுற ஒரு ஹேர் பேக்கும் உங்களோட ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கே முடி கொஞ்சம் வளர்ந்த மாதிரி ஃபீல் இருக்குது. நம்ம இன்னும் ஒரு வாரத்தில் அளந்து பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் செம்பருத்தி பூ. நான் ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூவாக எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பவுடராக கூட எடுத்துக்கலாம். செம்பருத்தி பூ நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸையும் கருமையும் கொடுக்கும். முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். முடியை நல்லா கருமையாகவும் வளரும் போதே மாற்றி கொடுக்கும். ஸோ இது கூடவே நம்ம 2வதாக எடுத்துக்க போகிறது அதுதான் கத்தாழை. நான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவாக எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் விட்டமின் மினரல்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் இ நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஆன்டி பாக்டீரியல், நம்மளுக்கு டேண்ட்ரஃப் இல்லாமையும் நம்மளோட ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கும் ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய இச்சிங்ஸை நல்லா கிளியர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஆலோவேராவாக எடுத்துக்கிறது நமக்கு எப்போவுமே பெஸ்ட்டான ஒன்று. ஸோ ஆலோவேராவை இந்த மாதிரி தோலை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம். ஆலோவேராவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கடையில் கலர்லெஸ் ஆலோவேரா ஜெல் இருக்கும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் அமேசானில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அதோட தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல்லை மட்டும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியில் வாஷ் பண்ணிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் நிறம் வெளியே போயிடும். ஸோ கசப்பும் கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆலோவேராவை அப்படியே சேர்த்துட்டு அது கூடவே செம்பருத்தி பூவை எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்ற அவசியமே இருக்காது, அப்படியே அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 2வது ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா மக்காச்சோள மாவு நம்ம ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும், ஹேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரைட் லுக்கையும் தரும். ஸோ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் தான் நம்ம சேலஞ்சோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு. எல்லா ஹேர் பேக்லேயும் ஃப்ளாக்ஸ் சீட் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்குவோம். ஏன்னா ஆளி விதையில் விட்டமின் இ, மினரல்ஸ், அது போக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது எல்லாமே ஹேருக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா பாயில் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி லிக்யூடான ஜெல்லி ஃபார்ம் வரும். இப்போ இது நல்லா ஆற விட்டுருங்க. இது சூடாக இருக்கும்போதே ஜல்லடையில் நல்லா ஃபில்டர் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம வடித்து வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லிக்யூடான ஜெல் மாதிரி இருக்கும். பட் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கட்டியாக மாறிடும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய செம்பருத்தி பூவையும் அந்த ஆலோவேரா ஜூஸையும் எக்ஸ்ட்ராக்டையும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருக்கக்கூடிய ஃப்ளாக்ஸீட் கார்ன்ஃப்ளவர் ஜெல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு ஹேர் பேக். இந்த ஹேர் பேக் உங்களோட ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும், முடிக்கு கருமையை கொடுக்கும், ஷைனிங் லுக்கு கொடுக்கும், ஸ்ட்ரைட் லுக்கையும் கூட கொடுக்கும். ஹேர் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீமியான ஜெல்லி ஃபார்மில் அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். வழக்கம் போல் நம்மளோட சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுறதுனால நாள் ஃபுல்லாகவே நம்ம தலையில் ஆயில் இருந்திருக்கும். அதே ஆயிலி ஹேரில் மறுநாள் காலையில் சிக் எடுத்துகிட்டு நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி தான் போட போகிறீங்க, உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி ஒரு 10 to 15 minutes கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே ஒரு ஹேர் பேக் போடும்போது தலையில் ஆயில் வச்சு சிக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணணும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஸ்கேல்பில் இருந்து ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஆலோவேரா உங்களோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணும். அது கூடவே செம்பருத்தி
பூ உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். அது கூடவே கார்ன்ஃப்ளவர், ஃப்ளாக்ஸீட் உங்கள் ஹேருக்கு ஷைனிங் லுக் கொடுத்து ஸ்ப்ளிட்டன்ஸையும் கம்மி பண்ணி தரும். ஸோ இந்த ஹேர் பேக் நீங்கள் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணி விடலாம். இப்போ இருக்கக்கூடியது சம்மர் சீசன். ஸோ இந்த சம்மருக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் உங்கள் எல்லாருக்குமே சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இந்த சைடு அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் என்னோடய ஹேர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு கொண்டை போட்டு வச்சுக்கலாம். 20 நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஷாம்பு, சிக்குக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஹேர் வாஷ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேர் நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் அப்படியே ஸ்ட்ரெயிட் லுக்கில் இருக்கும். நீங்கள் போனி டெயில் போடுறீங்க இல்லைனா லூஸ் ஹேர் விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் முடியா அப்படி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்ம ஷைனிங்காக மாறிடும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் முடியை ஃப்ரீயாக விட்டுட்டு நாளை கழிச்சு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த ஹேர் பேக் நம்ம 3வது நாள் தான் போடுவோம். அதுக்கு இடையில் லாஸ்ட் வீக் இல்லையா, ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபுட் ரொட்டீனும் நான் கொடுத்துருவேன். ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேலஞ்சை நீங்கள் சம்மர், வின்டர் எப்போ வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.